பக்தவச்சலம் வந்து நச்சுக்கிருமிகள் பரவுகிறது உஷார் உஷார்னு சொல்லிட்டு சொன்னாரு. திமுக தோற்றும் போது அது வந்து கம்யூனிஸ்ட் பத்திரிகை ஜனசக்தி பத்திரிகையில அது எழுதப்பட்டது. நச்சுக்கிருமிகள் பரவுகின்றது தமிழ்நாட்டில், ஜாக்கிரதை உஷார் உஷார்னு சொல்லிட்டு பக்தவச்சலம் சொல்றாரு. பக்தவச்சலம் அது வந்து எழுதுந்து யாருன்னா நான் ஜனசக்தியில அந்த காலத்து பத்திரிகையில ஜெயகாந்த் எழுதினாரு. அவர்தான் அதை எழுதுறாரு. 67க்கு முன்னால 67 திமுக கட்சி தோற்றுவாயும் போது 48 50 எழுதுறாரு அவரு ஜெயகாந்த். ஒரு சின்ன பாக்ஸ் நியூஸ் வந்திருக்கு. இப்போ அந்த நீ ஜனசக்தி பத்திரிகை பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் நியூஸ் இருக்கும் அங்க 48 51 பத்திரிகை பார்த்தா அது எழுதுந்தாது. அது அப்படியே வந்து நச்சுக்கிருமிகள் பரவுகிறது உஷார் உஷார். அது அப்படியே நீக்கம் பொருந்துற மாதிரி இன்னைக்கும் பொருந்தாது. அது மாதிரி ஆரம்ப காலத்துல இருந்து அவருக்கு வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் திராவிட எதிர்ப்பு வந்து அவருக்கு ஊட்டினது. எஸ் ராமகிருஷ்ணன், பால்தண்டாயுதம், ஜீவானந்தம் இவங்கெல்லாம் வந்து அவங்க அப்போ டிஎம்கே உருவாகும் போதே ஒரு சந்தேக கண் கொண்டு பழைய ரெண்டு ஒன்னா சேர்ந்துருக்கும் போது அந்த எஸ் ராமகிருஷ்ணன் சொல்றீங்க. ஆமா 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 ஒன்னா இருக்கும் போது இந்த எழுத்தா எஸ் ராமகிருஷ்ணன் அந்த அவர் பெரிய கம்பராமாயணத்தை பத்தியெல்லாம் அவர் புத்தகம் எழுதியிருக்காரு. கம்பராமாயணம் இளங்காடிகள் பத்தியெல்லாம் அவர் பெரிய தமிழ் ஸ்காலர். ஜீவாவும் அமர்தான் நல்ல தமிழ் ஆழக்கால் பட்டவர். அதெல்லாம் ஜெயகாந்தன் ஒரு 13 வயசுல போய் அங்க ஜனசக்தியில ஒரு கம்பாஸ்டரா போய் சேர்றாரு. அவங்க கற்றுக் கொடுத்த பாடங்கள் தான், அவங்க கடுத்து கொடுத்த கல்விகள் தான் அவரை வந்து ஒரு எழுத்தாளனா உருவாக்குது. ஜெயகாந்தனை அவங்க கொடுத்த கல்விகள் அவங்க எல்லாத்தையும் முதல்ல வந்து தமிழ் நல்லா படிப்பா, தமிழை படிச்சு எழுதுப்பா, நிறைய படிப்பான்னு சொல்லிட்டு ஜீவானந்தன் சொல்லுவாராம்.